ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனாஸ் கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டே vlog எப்படி போகுதுங்கிறது தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஃப்ரைடே, எஸ்பெஷலி முஸ்லீம்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரைடே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாகவே அன்றைக்கி டே போகும். மற்ற நாளை விட அன்னைய டே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப வேலையும் ஜாஸ்தி. ஸோ அந்த vlog தான் இது. நான் வந்துட்டு இன்றைக்கி சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு ஏன் இன்றைக்கி வந்துட்டு எஸ்பெஷலி முஸ்லீம்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறனாக்கா, அன்றைக்கி வந்துட்டு ஜும்மா ஈத் நாள் மாதிரி தான் அன்றைக்கி வந்துட்டு டே போகும். ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அன்றைக்கி வேலை ரொம்பவே இருக்கும். ஸோ டக்குன்னு காலையில் எழுந்திரிச்சி நேரத்தோட வேலையெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இது வந்துட்டு குங்குமப்பூவில் வெத்தலை வச்சு சாப்பிட்றது ஏன் அப்படின்னாக்கா, ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு 6 months கிட்ட ஆகிட்டு அப்படின்னாக்கா தலை குளிக்கிறப்ப வெத்தலையில் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதை சாப்பிட்டுட்டு, அது சுத்தமாக எனக்கு அந்த வாடையே பிடிக்காது, குங்குமப்பூ வாடையே பிடிக்காது. ஸோ வேறு வழி இல்லை, சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நான் லன்ச்சு என்ன ரெடி பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலான்னு யோசித்தேன். சரி, சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கால்வாசி வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே, முஸ்லீம்ஸ் எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு நான்வெஜ் தான் இருக்குமே. ஸோ அன்றைக்கி வந்துட்டு தாளிச்ச சோறு, பிரியாணி இந்த மாதிரி தான் செய்வாங்க. நான் வந்துட்டு அன்றைக்கி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வெங்காயம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னாக்கா தம் பிரியாணி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து இதுவரையும் அதை ட்ரை பண்ணது இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்துட்டு பிரியாணி செய்யறதுக்கு நான் கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரமாகவே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு வெங்காயத்தை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது வந்துட்டு பிரியாணி லாஸ்ட்டில் வந்துட்டு மேலே வந்துட்டு போடுறதுக்காக அது தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணுறோம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகா போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு வந்துட்டு நீங்கள் எப்போதுமே ஏனை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டால் தான் அது நல்லா பாயில் ஆகி வரும் ரைஸ்லாம். ஸோ இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். இது கூட வந்துட்டு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் ரொம்ப நிறையவே சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்பூனால் அளவெடுக்கிறீங்களோ கரெக்டாக அதாலே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 7 tablespoon கிட்ட போட்டுக்கிட்டேன். மோஸ்ட்லி வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா சேர்த்துக்கிட்டால் தான் அது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு 2 கப் பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தயிரையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதால் கரெக்டான ஸ்பூனில் போடுறீங்களோ அதாலே எல்லா மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா, நீங்கள் மிளகாத்தூளும் பெப்பர்
மிளகுத்தூளும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது ரெண்டுமே கொஞ்சம் கூட போயிட்டுனாக்கா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் நமக்கு மாறிடும். நான் வந்துட்டு இன்றைக்கி எல்லா தூளுமே தனித்தனியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்துட்டு 2 கப் ரைஸ் எடுத்தேன்னா அதுக்கு நான் 1.5 டம்ளர் கிட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ்க்கு எப்போதுமே நம்ம பிரியாணிக்கு வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம ரைஸ் வந்துட்டு வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். அதுவும் ஃபுல்லாக குக் ஆகாமல் ஆஃப் பாயிலாக ஆகிற அளவுக்கு தான் நம்ம வேக வச்சு இதில் சேர்த்துக்க போகிறோம். அதனால் தண்ணி இதில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கிரேவி மாதிரி இருக்கணும். ஸோ தண்ணி அதிகமாக சேர்த்திங்கனாக்கா கிரேவி மாதிரி வராது. இங்கே இம்பார்ட்டனே இதுதான். தண்ணி நிறையா சேர்த்துக்காமல் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கூட நீங்கள் பார்த்து கூட சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னாக்கா அது கிரேவி மாதிரி வராது. இப்போ வந்து நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கன் ஏற்கனவே வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம். ஸோ சிக்கன் இது கூட சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு வந்துட்டு சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு சைடு நல்லா வேகட்டும், சிக்கன் கிரேவியாக வரட்டும். இப்போ இன்னொரு எண்ணத்தில் நம்ம தண்ணி வச்சு அதில் வந்துட்டு பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, இது உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் இதில் சேர்த்து கொதிக்க விட்ருங்க. இது வந்து நல்லா குக் ஆகிடக்கூடாது. இப்போ ரைஸ் பாதி வெந்தாலே போதும். இப்போ வந்து பாதி வெந்துட்டு இது வந்துட்டு ஒரு சல்லடை வச்சு ரைஸ் அடிக்கிற சல்லடை வச்சு நல்லா சலித்து அந்த தண்ணியெலாம் எடுத்துட்டு ரைஸில் வந்து சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வடித்து எடுத்துருங்க ஒரு சல்லடை வச்சு. இப்போ கிரேவி சூப்பராகவே ரெடி ஆகிட்டு அதோட சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ரைஸை வடித்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து 3 லேயராக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக அதுலேருந்து கிரேவி தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி லேயராக போட்டுட்டு இது மேலே கிரேவி போடுங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு பிரியாணி சாப்பிட்றப்ப மசாலா இதெல்லாம் கிடைக்கும். நான் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை இது கூட சேர்த்து அது மேலே கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நான் இப்போ வந்து தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இது வந்துட்டு இது மூடிட்டு இது மேலே வந்துட்டு ஒரு தண்ணி பிடிச்சி வேறு இடத்துல வந்து வெயிட் வச்சுருங்க. அதான் தம்மில் போடுறது. இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லாட்டி தீஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட இருக்கட்டும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு பிரியாணி. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால நான் வந்துட்டு சமைச்சு வச்சுட்டு வந்து ஊதிட்டு தொழுதுட்டு தான் சாப்பிடுவோம். ஸோ தொழுதுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிடுவோம் எல்லோரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லோரும் வீட்டில் தொழுவுங்க, ஓதுங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம், நமக்கு ஏதாச்சும் ஒருனாலும் நம்ம தொழுதுட்டு தான் எல்லா இடத்துல துவா கேட்போம். ஸோ தொழுதுட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைமில் வந்துட்டு நான் மோஸ்ட்லி தூங்க மாட்டேன். அப்போ தான் மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இன்ஸ்டா, அப்படி வாட்ஸ்அப் அந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் அதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்